சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை, நடிகர் விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பே திராவிட சாயலில் பயணிப்பதை போல் தெரிவதாக கூறியுள்ளார். திராவிட சாயலில் வேறொரு கட்சி தமிழகத்துக்கு தேவையில்லை, தேசிய சாயலில் வர வேண்டும். விஜய் மாற்றி பயணிப்பார் என நினைத்தேன். பெரியார் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விஜய் திராவிட மாதிரி போன்று பேசுகிறார். விஜயின் சாயம் வெளுக்கிறதா அல்லது வேறொரு சாயத்தை பூசுவாரா என்பது போக போகத்தான் தெரியும். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காதவர்கள் மதுவிலக்கு கொள்கையை பேசுவது ஏன்? சிறுத்தை போல் இருந்த திருமாவளவன் தற்போது சிரித்து போய்விட்டார். விசிக மது ஒழிப்பு மாநாடு எந்த தாக்கத்தையும் தமிழகத்தில் ஏற்படுத்தாது, அப்பட்டமான நாடகமாக மாற்றி இருக்கிறார்கள். திமுகவை மேடையில் வைத்துக் கொண்டு எப்படி மதுவிலக்கை பற்றி பேச போகிறீர்கள், என்ன கண்டனத்தை தெரிவிக்க போகிறீர்கள் என பேசினார். நேற்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தபடி அதிமுக மீண்டும் வளரும். சசிகலா, டிடிவி தினகரன் உட்பட அதிமுக அணிகள் இணையும் காலம் வெகு தொலைவில் இல்லை என பேசினார். நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பிடிபட்ட 4 கோடி ரூபாய் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்று திமுகவினரால் குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கிடையே 4 கோடி ரூபாய்க்கு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் 3வது நடைமேடையில் கேண்டீன் நடத்தி வரும் முஸ்தபா என்பவர் உரிமை கோரினார். அவரது வங்கி கணக்கு பண பரிவர்த்தனை குறித்து ஆய்வு செய்து அந்த பணம் முஸ்தபாவுக்கு சொந்தமானது இல்லை என சிபிசிஐடி போலீசார் உறுதி செய்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி வீட்டிற்கு சென்றது குறித்து பேசிய பிரதமர் மோடி, விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவது காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை. இதனால் நான் தலைமை நீதிபதி வீட்டில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்டதை பொறுக்க முடியாமல் விமர்சனம் செய்கின்றனர். அதிகார பசி உள்ளவர்கள், நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என நினைப்பவர்கள் அதை பொறுக்க முடியாமல் விமர்சிக்கின்றனர் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்துள்ள நிலையில் டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி மர்லனா சிங்கை ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் ஒருமனதாக தேர்வு செய்தனர். பின்னர் கவர்னரை சந்தித்த அதிஷி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் புல்டோசர் நடவடிக்கை என்கிற பெயரில் குற்றம் செய்யப்பட்டவர்கள் வீடுகள் மட்டுமின்றி மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களின் வீடுகளும் இடிக்கப்படுவதாக கூறி சுப்ரீம் கோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்துக்கு வெளியே குறிப்பிட்ட சமூகத்தினர் குறிவைக்கப்படுகிறார்களா இல்லையா என்ற விவாதத்துக்கு நாங்கள் செல்ல மாட்டோம். சட்டவிரோதமாக கட்டடங்கள் இடிக்கப்பட்டால் அது அரசியலமைப்புக்கு எதிரானது. சட்டவிரோத கட்டுமானத்துக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம். நிர்வாகிகள் நீதிபதிகளாக முடியாது. கட்டுமானங்களை இடிப்பதற்கான செயல்முறை விதிகளை சீரமைக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் பொது தெருக்கள், நடைபாதைகள், ரயில் பாதைகள், நீர்நிலைகள் அல்லது பொது இடங்களில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை அகற்ற இதுபோன்ற நடவடிக்கைகள் தேவைப்படும் வழக்குகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையை அக்டோபர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும், அதுவரை நாட்டின் எந்த பகுதிகளிலும் கட்டடங்களை இடிக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்தனர். நாட்டில் குறைந்து வரும் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காதல் செய்யும்படி ரஷ்ய மக்களுக்கு அதிபர் புட்டின் வலியுறுத்தியுள்ளார். ராணுவம் போன்ற மனிதவளம் தேவைப்படும் துறைகளுக்கு அதிக மக்கள் தொகை இருப்பது அவசியம். மக்கள் தொகை குறைந்து வரும் நாடுகள் ராணுவம் போன்ற அத்தியாவசிய துறைகளுக்கு கூட ஆட்கள் கிடைக்காமல் சிரமப்படுகின்றனர். அந்த வகையில் ரஷ்யா கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாத்தின் எதிரிகள் தொடர்ந்து நம்முடைய பகிரப்பட்ட அடையாளத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர். முஸ்லிம்களின் வேதனைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நாம் முஸ்லிம்களாக இருக்க முடியாது. இது காசா, மியான்மர், இந்தியா உட்பட எங்கு நடந்தாலும் சரி என்று ஈரான் நாட்டின் மத தலைவர் அயதுல்லா அலி காமினி கூறியுள்ள கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியாவில் சிறுபான்மையினராக உள்ள முஸ்லிம்கள் நிலைமை தொடர்பாக ஈரான் தலைவர் கூறியுள்ள கருத்து ஏற்புடையதாக இல்லை. இவை சரியான புரிதல் இல்லாதவை மற்றும் ஏற்புடையது அல்ல. சிறுபான்மையினர் தொடர்பாக மற்ற நாடுகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் எந்த ஒரு நாடும் முதலில் தங்கள் நாட்டில் உள்ள நிலவரத்தை பார்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளது. நடப்பு 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த பறவைக்கான விருதை நியூசிலாந்து நாட்டின் மஞ்சள் கண் பென்குயின் தட்டி சென்றது. மஞ்சள் கண் பென்குயின் அல்லது ஹைஹோ என சொல்லப்படும் இந்த பென்குயினின் 6328 ஓட்டுகள் பெற்று 2வது முறை வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி இறுதிப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வீழ்த்தி 5வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியா சாதனை. தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு தலைவர் அரசியலுக்கு வருவது நல்ல விஷயம்தான். ஆனால் தவேக கட்சி தலைவர் விஜய்
திராவிட பாணியில் பயணிப்பதாகவும் அது தவறான பாதை என்றும் தனக்கு அது மிகவும் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என இயக்குனர் மோகன் ஜி தெரிவித்துள்ளார். முன்னதாக விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத விஜய் ஓணம் பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து தெரிவித்தது தவறு என்றும் தனக்கு அது வருத்தம் தருவதாகவும் மோகன் ஜி தெரிவித்துள்ளார். கோட் படம் பார்த்து ரிவ்யூவே கொடுத்தேனே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோட் படம் வெங்கட் பிரபு சார் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதில் அந்த விஜய் சாரோட அந்த ஃபாதர் கேரக்டர் ரொம்ப மெச்சூர்டான கேரக்டர் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அந்த கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த டிஏஜிங் பண்ண கேரக்டரை விட எனக்கு அந்த விஜய் சாரோட ஃபாதர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல படம் கோட்டு. அதுதான் நான் கூட வெங்கட் பிரபு சார் கேள்வி கேட்டிருந்தேன் ட்விட்டரில். வெங்கட் பிரபு சார் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, தலைனா அது சினிமாவில் அஜித் சார் தான், கிரிக்கெட்டில் தான் டோனி, தலைனா இந்திய சினிமா முழுக்கவே அஜித் சார் பேர் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வெங்கட் பிரபு சார் சொன்னதோட அந்த சர்ச்சை முடிஞ்சிச்சு. அந்த நடிகை பேசினது அவங்களோட அறியாமை, அவ்வளோதான். விஜயகாந்த் சார் ஏஐல வந்திருந்தாரு, அது எப்படி இருக்குது உங்களுக்கு? யாருன்னா ஏஐல எடுத்துட்டு வரணும், நீங்க யாரை நினைப்பீங்க எடுத்துட்டு வரணும்? இல்லாத இப்ப இங்க இல்லாத ஒரு நடிகர் எனக்கு வந்து சொல்றேன். விஜயகாந்த் சார் ஏஐல ஃபர்ஸ்ட் அவரோட இன்ட்ரடக்ஷன் பார்க்குறப்ப பிடிக்கல சார். ஆனால் போக போக விஜய் சாரோட பாணியில் விஜயகாந்த் சாரோட ஃபேஸ் பார்க்குறப்ப புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்க தான் விஜயகாந்த் சாரோட ரொம்ப யங்கர் வெர்ஷனை காட்டியிருக்காங்க. இந்த தலைமுறையில் இருக்க நிறைய பேர் விஜயகாந்த் சாரோட யங்கர் வெர்ஷன் தெரியாது. அதனால முதல்ல நிறைய கிரிட்டிக் வந்தது. ஆனால் நீங்கள் படமாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த கேரக்டர் பார்க்குறப்ப உங்களுக்கு பிடிச்சிரும். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் வந்து திருப்தியாக இல்லை சார். அந்த போக போக அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய ஒரு ஹானராகவும் இருந்தது. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஏஐ உருவாக்கணும் அப்படின்னா நான் சிவாஜி சாரை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். சிவாஜி கணேசன் சாரை வந்து மொத்த சினிமாவுமே இப்போ மிஸ் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு ஆக்டர் இல்லை. தேவர் மகன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் இல்லை. இருக்காங்க, அவங்க வந்து கேட்குற சம்பளம்லாம் மலை மாதிரி இருக்குது, பெரிய சம்பளமாக இருக்குது. 1-2 ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. இந்த டைமில் நான் சிவாஜி சாரை தான் மிஸ் பண்ணுறேன். அவரு யார் சார் வேணாம் சொல்லுவாங்க, நல்ல விஷயம்தான். தமிழ்நாட்டுக்கு ஒரு புது தலைவர், இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் உருவாகிறது நல்ல விஷயம்தான். விஜய் சாரும் அதே ரூட்லேயே போகிறாரு, தப்பான ரூட்டில் போகிறாரோன்னு வருத்தமாக இருக்குது. இந்த 2-3 நாளாக அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லாதது, ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் சொன்னது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. விஜய் சாரை வந்து அரசியல் வரணுன்னே வார்ம் வெல்கம் தான். விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு? வேற எத்தனையோ பண்டிகைகள் இருக்கு, அதை மட்டும் மார்க் பண்ண காரணம் என்ன? பயம்தான் சார். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா இந்துக்கள் பண்டிகை ஆயிடுது. நீங்க இந்துக்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் ஆளக்கூடிய பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு தோரணை நீங்க எல்லாம் உருவாக்கி விட்டுறீங்க. அதனாலே நிறைய பேர் இந்துக்களா இருக்கவங்க விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல பயப்படுறாங்க. நீங்க கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லுவாங்கன்னு நம்புறேன். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்றது வேற, நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றது வேற. ரெண்டுத்தையும் ஒன்னா பாக்குற மனநிலைமை தயவு செய்து விடுங்க. அப்பதான் இன்னும் ஓப்பனா நிறைய பேர் வந்து வெளிப்படையா வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க.